மலேசிய அழகுக்கலை போட்டியில் 5 பதக்கங்களை கைப்பற்றி சாதனை படைத்த இலங்கை பெண்கள் நாடு திரும்பியுள்ளனர். மலேசியாவில் அண்மையில் நடைபெற்ற ஆசிய அழகுக்கலை மற்றும் சிகை அலங்கார போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த அழகுக்கலை நிபுணர்கள் சிறப்பாக செயல்பட்டு 5 பதக்கங்களை வென்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்றைய தினம் இரவு தாய் நாட்டை வந்தடைந்தனர். அவர்களை சர்வதேச இசை கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கைக்கான தூதுவரான சத்ரு பெர்னாண்டோ மலர் சொண்டு கொடுத்து வரவேற்றார். இந்த போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த 7 அழகுக்கலை நிபுணர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் இவர்களை இலங்கையின் அழகுக்கலை நிபுணரும் பயிற்சியாளருமான கயல்விழி ஜெயப்பிரகாஷ் அழைத்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சார்பில் போட்டியிட்டவர்களில் யாழ்ப்பாணம் கொக்குவில்லை சேர்ந்த சுலக்ஷனா சஞ்சீவன் 2 பதக்கங்களை தனது பெயரில் பதிவு செய்துள்ளார். இதன்போது இரட்டை பதக்கங்களை வென்ற சுலக்ஷனா சஞ்சீவன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அகாடமி என்ற நிறுவனத்தை 8 இயர்ஸா நடத்திட்டு இருக்கேன். ஸோ இது வருஷம் நடக்கிற நிகழ்ச்சி. அதுல இந்த வருஷம் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா ஸ்ரீலங்கா சார்பில் போட்டியிட்டு இருக்கோம். சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு அழகுக்கலை போட்டி நிகழ்ச்சியில் 14 நாடுகளை சேர்ந்த 200க்கும் அதிகமான போட்டியாளர்களுடன் போட்டியிட்டு பதக்கம் வென்றது இலங்கைக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விடயமாகும். குறிப்பாக வடபகுதியிலிருந்து கலந்து கொண்ட போட்டியாளர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்றது எமக்கு இரட்டை பெருமை மிகு தருணமாகும். மேலும் அடுத்த வருடமும் இப்போட்டியில் கலந்து கொண்டு அதிக அளவு பதக்கங்களை வெல்வதற்கு நாங்கள் உத்வேகமாக உள்ளோம் என்றார். அத்துடன் தொடர்ந்து இந்த போட்டியில் ஆசிய கண்டத்தை சேர்ந்த 14 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று போட்டியிட்டிருந்ததுடன் இலங்கை குழுவின் இந்த வெற்றி சர்வதேச அளவில் நாட்டின் அழகுக்கலை திறனை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எடுத்து அடுத்த முறை தங்க பதக்கத்தை வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம்.